வணக்க நேர்களே, இன்றைய நாளிலும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே துறை சார்ந்தவர்களுடைய பணிகள், அவர்களுடைய கடந்த காலங்கள் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் மட்டக்களப்பு கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு வீரகுட்டி வசந்தமோகன் அவர்களை இன்று நிகழ்ச்சிக்குள்ளே இணைத்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் கீர்த்தன். இந்த எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறைகளினுடைய பின்னணி தொடர்பாக, அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக எங்களுடைய நேயர்களோடு நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக வழங்குங்கள். ஓகே, என் பேரை நீங்கள் சொல்லிட்டீங்க, வசந்தமோகன். என் சொந்த இடம் மட்டக்களப்பு. நான் பிறந்ததெல்லாம் மட்டக்களப்பு தான், வளர்ந்ததெல்லாம் மட்டக்களப்பு. என் குடும்பத்தில் என்னோட சேர்த்து 4 சகோதரங்கள், நான் 3ஆவதா. நான் என்னுடைய ஆரம்பகால கல்வி கோட்டமன கனிஷ்ட வித்தியாலயத்தில் தான் கல்வி பெற்றேன். அதனை தொடர்ந்து என்னோட A-லெவல் படிப்பு வரைக்கும் நான் கோட்டமுனை மகா வித்தியாலயம், அதாவது இப்போது ஹிந்து காலேஜ் என்று பேர் மாற்றம் பெற்றிருக்கின்றது, அங்கே தான் படித்தேன் நான். அதற்கு பின்பு இங்கே சில தொழில் வாய்ப்புகள் சரியாக அமையாத காரணத்தினால் நான் வெளிநாடு சென்று அங்கு ஒரு 6-7 வருடங்கள் பணியாற்றி மீண்டும் இங்கு ஓரிரு வெளிநாட்டு நிறுவனங்களில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அதற்கு பின்பாக கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அந்த நிறுவனங்களில் பணியாற்றி அந்த நிறுவனங்கள் முடிவிட்டு இங்கிருந்து வெளியேறி சென்றவுடன் நான் எனது சொந்த வியாபாரம் போன்ற துறைகளில் எனது நாட்டத்தை செலுத்தி இருந்தேன். இருந்தாலும் இப்போது அனைத்தும் நான் விட்ட நிலையில் கோட்டமுனை விளையாட்டு கிராமத்தில் முற்றுமுழுதாக அங்கே ஒரு பணியாளராகவே நான் இருக்கின்றேன். நான் அங்கே ஒரு செயலாளராக இருப்பது மட்டுமின்றி அங்கு ஒரு கிரிக்கெட் அகாடமி இருக்கிறது, சிறுவர்களுக்குரிய ஒரு கிரிக்கெட் அகாடமி. அதற்கு பொறுப்பாகவும் இருந்து கொண்டு அங்கு இடம்பெறுகின்ற எனது முழு நேரத்தையும் நான் அங்கு அந்த கோட்டமுனை விளையாட்டு கிரிக்கெட் மைதானத்திலேயே நான் செலவிடுகிறேன் என்பதுதான் உண்மை. இந்த விளையாட்டுத்துறை மீதான உங்களுடைய ஈடுபாடு எவ்வாறு உங்களுக்கு வந்தது? நீங்கள் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களிலே உங்களுடைய இளமை காலத்தில் என்னென்ன பணிகளிலே செய்திருக்கிறீர்கள்? அது தொடர்பான சாதனைகள் தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து விட முடியுமா? உண்மையில் கீர்த்தனன், நான் பெரிய சாதனையாளர் என்று சொல்வது பொருத்தமற்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்னை அழைத்தது உண்மையில் சந்தோஷத்தை அளிக்கிறது. அந்த வகையில் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லலாம். எப்படி என்று கேட்டால், நான் சிறு வயதில் உண்மையில் உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து படித்து வளர்ந்து வருவது என்பது எவ்வளவு சவால்கள் இருந்திருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அப்படி பல சவால்களை கடந்து வருகின்ற வேளையில் எனது சொந்த தற்போது இருக்கின்ற கிராமமான அமிர்தவெளி கிராமத்தில் தான் நான் கூடுதலாக எனது சிறு வயது விளையாட்டுகளை நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 15 வயது வரை நான் உதைபந்தாட்டத்தில் தான் எனது நாட்டம் இருந்தது. அதன் பின்பு தான் அந்த கிரிக்கெட் மெல்ல மெல்ல அந்த ஊருக்குள் பிள்ளைகள் விளையாடுற அளவுக்கு பாய்ஸ் சேர்ந்து விளையாடுற ஒரு ஈடுபாடு வர அந்நேரம் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் மென்பந்து சொப்பால் தான் எல்லோரும் விளையாடுவார்கள். அப்போ நானும் எனது கிராம நண்பர்களுடன் அந்நேரம் எங்களுக்கு ஒரு கழகம் இருந்தது, ஒளி நிலா விளையாட்டு கழகம் என்று. அதில் தான் நான் ஃபுட்பாலும் விளையாடினேன். தொடர்ந்து கிரிக்கெட் கொஞ்சம் சூடு பிடிக்க கிரிக்கெட்டில் எங்களது நாட்டம் திரும்பியது. அவ்வாறு இருக்கும்போது நான் எனது O-லெவல் படிப்பு எக்ஸாம் எழுதி முடித்தவுடன் எனது கிரிக்கெட் வாழ்க்கை கடினப்பந்து பக்கம் திரும்பியது. அந்த கடினப்பந்து எங்கள் பாடசாலையில் இருந்த கடினப்பந்து அணியில் எனக்கு விளையாட இடம் கிடைத்தது. எனக்கு அது இடம் கிடைத்தது என்பதை விட அதற்கு எனக்கு
அதில் ஈடுபட வைத்தவரும் அதில் ஆர்வத்தை காட்டியவரும் எனது ஒரு நண்பர், நெருங்கிய நண்பர் உதயராஜ். அவர் இப்போது யூகேயில் இருக்கின்றார். அவர் இப்போது எங்களது விளையாட்டு மைதானத்தில் ஒரு பிரதான ஒரு அங்கத்தவர். அவர் தான் எனக்கு அந்த கிரிக்கெட்டில், அந்த லெதர்பால் கிரிக்கெட்ன்றதில் கடினப்பந்து ஆர்வத்தை கொண்டு வந்தவர். அவர் தான் அந்த நேரத்தில் எங்கள் பாடசாலை அணியின் தலைவராகவும் இருந்தவர். அவர் தான் எங்களை எல்லாம் செய்து நாங்கள் அந்த நேரம் உண்மையில் ஒரு நல்ல ஒரு அணி இருந்தது. விளையாடி அப்படி வருகின்ற காலத்தில் உங்களுக்கு தெரியும், கோட்டமுனை விளையாட்டுக் கழகம் கோட்டமுனை மகா வித்தியாலயத்துடன் ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்தது. ஏனென்று கேட்டால் கோட்டமுனை விளையாட்டுக் கழகம் வந்து கோட்டமுனை மகா வித்தியாலய மைதானத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது நான் பாடசாலை அணியில் விளையாடி கொண்டிருந்த போது எனது நண்பர் என்னை கோட்டமுனை கழகத்தில் இணைய செய்தார். நானும் விருப்பப்பட்டு போய் அங்கு நான் முதல் சென்றபோது திரு வாசிகரன் அவர்கள் தான் கேப்டனாக இருந்தார், கிரிக்கெட் டீம் கேப்டன். அவர் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டமுனை விளையாட்டு கிராமத்தை அமைத்த ஒரு மனிதர். அவர கேப்டன்ஷிப்புகளில் தான் நான் கிரிக்கெட் விளையாட கோட்டமுனையில் முதல் சேர்ந்தேன். உண்மையில் அவர் அந்த நாட்களிலேயே அவர் எங்களை வழி நடத்திய முறையும் அவரது அந்த ஒழுக்கம், அந்த கிரிக்கெட்டையும் தாண்டி ஒரு ஒழுக்கமாக ஒரு வீரர் எப்படி உருவாக வேண்டும் என்பதில் அவர் மிகவும் நாட்டம் கொண்டவர். இருந்தாலும் அவர் ஒரு குறுகிய காலத்துக்குள் எங்களை விட்டு யூகே சென்று விட்டார். அதன் பின்பு எனது நண்பர் உதயராஜ் அவர்கள் அந்த தலைவர் பதவியை ஏற்று அவரோடு சேர்ந்து தான் நான் இந்த கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்தில் அதாவது 1990 இருக்கும் அன்றைக்கு 89-90களில் தான் நான் இந்த கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்தில் இணைந்தேன். நீங்கள் மென்பந்தாட்ட போட்டிகளிலே மென்பந்தாட்டம் விளையாடுகின்ற அதாவது மென்பந்து கிரிக்கெட் தொடர்பிலே ஆரம்பத்திலே உங்களுக்கு அனுபவம் இருந்தது. அதிலிருந்து கடினப்பந்துக்கு மாறுகின்ற போது அதனுடைய மனநிலை உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் கிரிக்கெட், தற்போதைய மட்டக்களப்பு கிரிக்கெட் என்பது வந்து உண்மையில் நாங்கள் இப்போது தான் உணர்கின்றோம். அந்த நேரம் நாங்கள் விளையாடிய கிரிக்கெட் வந்து நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் நாங்கள் பெரிய கிரிக்கெட்டர்ஸ், நாங்கள் விளையாடுவது உண்மையான விளையாட்டு. ஆனால் இப்போது தான் இவ்வளோ காலம் கடந்து தான் என்னால் உணர முடிந்தது. அதுவும் இப்படி ஒரு சர்வதேச தரத்துக்குரிய மைதானத்தை அமைத்து அதன் ஊடாக இந்த கிரிக்கெட் அகாடமி ஒன்றை உருவாக்கி அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதனுடன் பயணிக்கும் போது தான் நான் உணர்ந்தேன் உண்மையில் நாங்கள் விளையாடிய கிரிக்கெட் எவ்வளவு தாழ்மட்டத்தில் இருக்கின்றது என்று. இருந்தாலும் அந்த நேரம் அந்த மென்பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த கோட்டமுனை அணியிலோ எனது பாடசாலை அணியிலோ இடம் பிடிக்கும் போது உண்மையில் ஒரு உற்சாகம் இருந்தது எங்களுக்கு. அது ஒரு புதிய விடயமாக இருந்தாலும் அந்த பந்துகளையும், ஏனென்று சொன்னால் அதற்கு முன் நாங்கள் இந்த தொலைக்காட்சிகளில் இந்த கிரிக்கெட் மேட்சுகள் எல்லாம் பார்ப்பது வழக்கம். அதையெல்லாம் பார்த்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீர்த்தனன் எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காது. ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் டிவி இருக்கும். ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னா அதுலேயும் இலங்கை அணி விளையாடுதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் அங்கே கூடி அதை அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு பார்ப்போம். அந்த ஆர்வங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதையும் தாண்டி எங்களுக்கு முன்னுக்கு விளையாடிய எங்களது மூத்த உறுப்பினர்கள் அவர்கள் விளையாடுவதை பார்த்தும் தான் எங்களுக்கு அந்த கடின பந்தில் ஆர்வம் வந்து. உண்மையிலே அந்த நேரம் அந்த மைதானத்தில் அந்த வெள்ளை உடுப்பையும் போட்டு ஒரு ரவுண்ட் வெள்ளை ஹெட்டையும் போட்டுக்கொண்டு நிற்கக்குள்ள எங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும், நானும் இந்த டீமுக்குள்ளே இருக்கிறேன் என்றது வந்து. அப்படி ஒரு உண்மையாக நல்ல ஒரு ஆர்வத்தோடு தான் நான் அதை தொடங்கினேன். நான் இந்த விடயத்தோடு தொடர்ச்சியாக கேட்க வேண்டிய முக்கியமான விடயம், வசந்த மோகன் அவர்கள் கிரிக்கெட் துறையில் ஒரு பந்து வீச்சாளரா அல்லது ஒரு துடுப்பாட்ட வீரரா, அவருடைய அந்த திறமை எதில் அதிகமாக வெளிக்காட்டப்பட்டது? நான் வந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், அதோட விக்கெட் காப்பாளர். இதுதான் என்னுடைய நிலைமை அணியில். உண்மையை சொல்லப்போனால் நான் சொன்னது போல் எனது நண்பரும் உதயராஜ் அவர்களும் நானும் தான் பாடசாலை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம் நுழைவது. அந்த நேரம் என்னை அவர் இந்த முனையில் ஆடும்போது மறுமுனையில் நான் நிற்கும் போதும் சரி, நான் ஆடும்போது அவர் மறுமுனையில் நிற்கும் போதும் சரி, அவர் தந்த ஊக்கங்கள் இன்னும் எனக்கு என்ற காதில் கேட்டுக்கொண்டு தான் எனக்கு அப்படியான ஒரு ஊக்கமும் ஆர்வத்தை தந்தது தான் எனக்கு இன்னும் மேலும் அந்த அதில் என்னை ஆக்கிரமிக்க செய்தது.
உண்மையில் அந்த 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 கடினப்பந்த விளையாடக்குள்ள நான் சாதிச்சன்றது எனக்கு அந்தளவு உண்மையைத்தான் நான் சொல்ல வேணும். நான் அந்தளவு பெரிய சாதனையோ ஒன்றுமே செய்யவில்லை. இருந்தாலும் என்னால் இயன்றவரை எனது அணிக்கும் எனது பாடசாலை அணிகளுக்கும் நான் என்னால் இயன்றவரை செய்து கொடுத்தேன். நான் பெரிய மாகாண போட்டிகளிலோ இதிலோ கலந்து கொண்டு பெரிய அளவில் சோபிக்கவோ அல்லது மாவட்ட அணிகளுக்குள்ளோ இடம் பிடிக்கவில்லை. இருந்தாலும் அந்த அந்த நேரத்தில் எங்களுக்கென்ற ஒரு வசதி வாய்ப்பு, உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் என்ற விளையாட்டு வந்து ஒரு மற்ற விளையாட்டுகளோட ஒப்புடக்குள்ள வந்து ஒரு 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 என்ன சொல்கிற எக்ஸ்பென்சிவான ஒரு அதுகளுக்கு இருந்தாலும் அந்த நேரம் இருந்த இதுகளை சமாளித்து கொண்டு என்னால் என்ற அளவுக்கு நான் விளையாடி கொண்டு தான் வந்தேன். ஆனால் அது தொடர்ந்து ஒருவேளை சோபிக்க இல்லாமல் போனதுக்கு ஒரு சில காரணங்களும் இருந்தன. என்னென்னு சொன்னால் அந்த நேரம் நாங்கள் வந்து நான் ஒரு 50 ரன்ஸ் ஒரு மேட்ச்சில் அடிச்சுட்டு எனக்கு ஒரு வேர்டு ஒன்று கிடைக்குதுன்னு அதை கொண்டு நான் வீட்டை காட்டக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கிறாக்கள் அதை பெருசாக அதை இது செய்ய மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதை சரி கொண்டு வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு என்று தான் சொல்லுவாங்க. அந்த இதுகள் வந்து எங்களுக்கு அது மனவேதனையை தந்தாலும் இருந்தாலும் நான் தொடர்ந்து விளையாடி கொண்டு இன்றைக்கு எனக்கு உண்மையாக பெருமிதமாக இருக்குது. நான் பெரிய அளவில் அந்த காலத்தில் சோபிக்காட்டியும் இன்றைக்கு இப்படி ஒரு சிறுவர்களை இணைத்து ஒரு கிரிக்கெட் அகாடமியை நான் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு இருக்கின்றேன். அதற்கு நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன், இப்போதும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். அந்த அளவில் சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே மட்டக்களப்பு கோட்டை முனை விளையாட்டு கிராமத்தினுடைய செயலாளர் விஎன்ஆ வசந்தமோகன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கடந்த கால அனுபவங்கள், துறை சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோட்டை முனை விளையாட்டு கிராமம் என்பது கிரிக்கெட் துறையை வளர்த்தெடுப்பதற்கு பல அளப்பெரிய பணிகளை ஆற்றி வருகின்றது. குறிப்பாக ஒரு துறை சார்ந்த ஒரு தொழில்முறை வீரரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய பணிகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அங்கே பணியாற்றி வருகின்ற அந்த கோட்டை முனை விளையாட்டு கிராமத்தினுடைய செயலாளராக பணியாற்றி வருகின்ற திரு விஎன்ஆ வசந்தமோகன் அவர்கள் இன்று துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றார். தொடர்ச்சியாக நாங்கள் அவரிடம் பல விடயங்களை கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்கள் மாவட்டம் தாண்டி வேறு பிரதேசங்களிலும் போட்டிகளிலே பங்கு பெற்றிய அனுபவங்கள் இருக்கிறதா? அதாவது அது மாகாண மட்ட போட்டிகளாக இருக்கலாம் அல்லது தேசிய நிலையில் இருக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம். அன்றைய காலங்களிலே பங்கு பெற்றிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன? இல்லை, உண்மையாக இல்லை. என்னென்னு சொன்னால் நான் கழக மட்டங்களில் தான் விளையாடி இருக்கின்றேன். மாகாண மட்டங்கள் போட்டியிலேயோ நான் சொன்னது போன்று நான் கலந்து கொண்டதில்லை. ஆனால் எங்கள் அணி வந்து எங்களது கழகம் வந்து வேறு மாவட்டங்களுக்கு போட்டிகளுக்கு செல்வது உண்டு. அதாவது மென்பந்து தான், ஒரு கடின பந்தும் போயிருக்கிறார்கள். செல்லும்போது நான் அவர்களுடன் பயணித்திருக்கின்றேன். அந்த பயணித்து என்னோடு விளையாடுகின்ற நண்பர்கள் விளையாடும் போது அந்த அந்த சுற்றுப்பயணத்தில் நானும் கலந்து கொண்ட அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது. நிறைய அனுபவங்களும் இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த அனுபவம் இருக்கிறது, விளையாட்டை தாண்டிய வேறு பயண அனுபவங்கள் அப்படி நிறைய இருக்கிறது. உண்மையில் நான் அந்தளவுக்கு மாகாண போட்டியிலோ மாவட்ட போட்டியிலோ சோபிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் கூறுகின்ற போது அடிக்கடி இந்த விளையாட்டுத்துறையினுடைய ஒழுக்கம் தொடர்பாக பதிவு செய்திருந்தீர்கள். வசந்தமோகன் அவர்கள் இந்த ஒழுக்கம் சார்ந்த விடயத்திலே ஏதாவது தண்டனைகளை அன்றைய பயிற்றுவிப்பாளர்களிடம் பெற்றிருக்கின்றாரா? நிச்சயமாக. நீங்கள் ஒழுக்கம் என்று சொல்லும்போது கீர்த்தனன் எனக்கு உண்மையில் சிறு வயது ஞாபகம் வருகின்றது. நான் எனது பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன் என்னவென்று கேட்டால், முதலில் வந்து இந்த ஆரம்ப கல்வியை கற்பித்த ஆசிரியர்கள் வந்து உண்மையில் அந்த ஒழுக்கங்களை வந்து கற்றுக் கொடுப்பதில் உண்மையில் ஒரு முக்கிய பங்காற்றியவர்கள். அந்த வகையில் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கின்றது. நான் கனிஷ்ட வித்தியாலயத்தில் படிக்கும்போது எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆசிரியை, அதாவது அவர் இப்போது உயிரோடு இல்லை, திருமதி சண்முகநாதன், நம்ம பூமணி டீச்சர்னு சொல்லுவோம். அவன் வந்து இந்த படிப்பையும் தாண்டி எங்களுக்கு அந்த ஒழுக்கத்தையும் அந்த ஒரு பிள்ளைக்கு எப்படி அந்த பிள்ளைய லைஃப்பில் அவங்க முன்னுக்கு வாரத்துக்கு என்னென்ன வழிகளை காட்டணும் என்றதில் அவள் மிகவும் ஆர்வமாக இருந்தவ.
ஒவ்வொரு பிள்ளையும் தனிப்பட்ட வகையில் அவள் கவனம் செலுத்துவாங்க. படிப்பு இருந்தது, நல்ல படிப்போடு சேர்த்து எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்தவங்க. அந்த ஒழுக்கங்கள்ல இருந்து வளர்ந்து வந்து நாங்கள் இந்த விளையாட்டோட சேர்ந்து போகக்குள்ளே தான் நான் சொன்ன மாதிரி இந்த கழகங்களுக்குள்ளே இணைந்த போது, அதாவது கோட்டமுன கழகம் வந்து அந்நேரம் ஒழுக்கத்திலும் போட்டியிலும் திறமையிலும் முன்னுக்கு நின்ற ஒரு காலம். அதுக்குள்ளே வரக்குள்ள உண்மையில் எங்களுக்கு இருந்த அந்நேரம் இருந்த ஒரு சில பயிற்றுவிப்பாளர்கள் உண்மையில் எங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒருவரை சொல்ல வேண்டும். மல்கம் டிலிமான் ஒருத்தர், அவர் வந்து போலீஸ் துறையில் பணியாற்றியவர். அவர் வந்து தான் எங்களுக்கு ஃபிசிக்கல் தருவார். அவர் ஃபிசிக்கல் தரும்போது அது ஒரு உண்மையிலேயே ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து மிகவும் கடினமாக இருப்பார். அந்த கடினங்கள் அதுகளை தாண்டி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் தர மாட்டார். சில வேளைகள் நாங்கள் போட்டிகளில் ஏதாவது தவறுகள் விடும் பட்சத்தில் அவர் தனியே கூப்பிட்டு வைத்து எங்களுக்கு அதுக்குரிய தண்டனையையும் தந்திருக்கின்றார். அதை அனுபவித்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் அதை சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொண்டோம். அதனால் தான் இன்று இவ்வளவு விடயங்களையும் தாண்டி எங்களால் இப்படி இந்த ஒரு கிரிக்கெட் என்ற பயணத்தில் சேர்ந்திருக்க முடியும். இப்போதைய உங்களுடைய மாணவர்கள், நீங்கள் பயிற்சி வழங்குகின்ற மாணவர்கள் இந்த விடயங்களில், அதாவது ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை நீங்கள் கூறுகின்ற போது அதை அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றார்கள்? உண்மையில் ஒரு கடினமான விடயம் என்னென்னு கேட்டால், நான் அதான் சொன்னேனே, உங்களுடைய சிறு வயதில் கீர்த்தனன், நான் அதை யாரையும் பிழையாக சொல்லவில்லை, நான் கற்றுக்கொண்ட எனது வயதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். உங்களுக்கு ஆரம்ப கல்வியை தருகின்ற ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு சரியாக அமைய வேண்டும். அந்த ஆசிரியர் தருகின்ற இதுகள் தான் உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொடும். மற்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்பத்திய பிள்ளைகளுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையவே இருக்கின்றது. அவர்கள் கவனங்கள் பல பக்கங்களும் சிதறி கிடக்கிறது. அப்படியான பிள்ளைகளை இணைத்து விளையாட்டில் ஈடுபடுத்தி அவர்களை ஒருநிலைப்படுத்தி ஒழுக்கத்தையும் சேர்த்து கொண்டு வருவது என்பது சரியான சவால் மிக்க ஒரு விடயம். அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஓரளவுக்கு பிள்ளைகளை நாங்கள் வழிப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம். பிள்ளைகளும் எங்கள் ஒழுக்கங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அதற்கு நாங்கள் கடும் முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போக போக அதுகள் சரி வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. கோட்டமுனை விளையாட்டு கிராமம் எவ்வாறான பயிற்சிகளை வழங்குகிறது? விளையாட்டு வீரர்களை வளர்த்தெடுப்பதில் தற்போது என்ன வகையான புதிய நுட்பங்களை நீங்கள் கையாளுகின்றீர்கள்? அவை தொடர்பாக எங்களுக்கு சற்று கூற முடியுமா? உண்மையில் வந்து இந்த கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து நான் இந்த அகாடமி ஆரம்பித்து 2019ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஆரம்பித்த வேளையில் நான் தான் அதுக்கு என்னைத்தான் பொறுப்பாக நியமித்தார்கள். என்னுடன் சேர்ந்து எனது நண்பர்களும் பயிற்றுவிப்பாளர்களாக இதில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை உண்மையில் நாங்கள் பல சவால்களை எதிர்நோக்கி வருகின்றோம். இது என்ன எப்படி என்று கேட்டால் கீர்த்தனன், நாங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் இருந்த கிரிக்கெட் விளையாட்டு அணிகள், அதாவது கழகங்கள் தன்னும் ஒரு நல்ல பேர் போன கழகங்கள் இன்று இல்லை. காரணம் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அதில் விளையாடுவதற்கு ஆட்கள் இல்லை. அதன் காரணம் வந்து இந்த சிறு வயதிலிருந்து அந்த கிரிக்கெட்டை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு உருவாக்கத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் உங்கள் கழகமும் உங்கள் அணியும் வந்து எப்பொழுதும் ஒரே தரத்தில் நீங்கள் வைத்து கொள்ள முடியும். அதைத்தான் நாங்கள் இப்போது செய்கின்றோம். நாங்கள் கோட்டமுனை விளையாட்டு கழகம் இணைந்த அன்று இந்த கிரிக்கெட் பயிற்சி கூடத்தை ஆரம்பிக்கும் போது மட்டக்களப்பில் எந்த ஒரு சிறுவர் பயிற்சி கூடமும் இருக்கவில்லை. லெதபோலை பொறுத்த மட்டும் நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்தது. இன்று உண்மையில் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறைய சிறுவர் பயிற்சி கூடங்கள் இருக்கின்றது. நிறைய பேர் பயிற்சிகளை வழங்க முன் வந்திருக்கின்றார்கள். அன்று நாங்கள் சிறுவர்களை இணைத்து பயிற்சி கொடுக்க வெளிக்கிட்ட வேளையில் எங்களுக்கு கடுமையான விமர்சனங்களும் வந்தது. அதையும் தாண்டி இன்று நாங்கள் செய்வது தான் சரி, நாங்கள் செய்வது சரியான பாதை என்று உணர்ந்தவர்களும் இருக்கின்றனர். அதை பொறுத்தமட்டு சந்தோஷம். அது உண்மையாக இது எப்படி என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இதில் இருந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு வரக்குள்ள உங்களோட கழகம் வலுப்பெறும். இந்த கழகம் வலுப்பெறக்குள்ள தான் நீங்கள் மாகாண மட்டங்களில் மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்று நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள்.
அதற்கு போட்டிகள் அவசியம். நாங்கள் வந்து இப்போ எங்களோட சிறுவர்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள பழகி மட்டக்களப்புக்குள்ளேயே விளையாடுறது இல்லை. வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போவோம், எல்லா இடங்களுக்கும் கொண்டு போவோம். இப்போ அண்மையிலும் கொழும்பு சென்று எங்களை பிரதான பாடசாலைகளுடன் விளையாடி வந்தோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் நாங்கள் துபாய்க்கு சென்றிருந்தோம் எங்கள் கிரிக்கெட் அணியை கொண்டு. இதெல்லாம் ஏனென்று கேட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட்டை தரத்தினை காட்டுவதற்கும் அந்த கிரிக்கெட்டின் பரிமாணம் எப்படி இருக்கின்றது என்பதனை இந்த சிறார்கள் உணர்ந்து கொள்ளவர். இதை இப்படி உணர்ந்து கொள்ள வேளையில் தான் அவர்களுக்கு தெரியும் இந்த கிரிக்கெட்டிலிருந்து எப்படி நாங்கள் தேசிய மட்டங்களை அடைய முடியும் என்ற இதுகளை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இவ்வாறாக இந்த விடயங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக உங்களிடம் வினாவிற்கு முக்கியமான ஒரு விடயம், தற்போது இளைஞர்கள் மத்தியிலாக இருக்கலாம் அல்லது ஒரு நடுத்தர வயதினர்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த போதைப் பொருட்கள் சார்ந்த விடயங்களையும் அல்லது ஒரு சுகபோகங்கள் என்ற அடிப்படையிலே சில குறுகிய விடயங்களுக்கும் அடிமையாகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக எங்களுடைய சூழல் அவதானிப்பாளர்கள் அல்லது எங்களுடைய சமூக பிரஜைகள் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். இவர்களை விளையாட்டுத்துறை நோக்கி அவர்களை ஈடுபடுத்தினால் இந்த குற்றங்கள் அல்லது அவர்களுடைய அந்த மனநிலைகளை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் ஒரு விளையாட்டு கிராமத்தினுடைய ஒரு செயலாளராக இருக்கின்றீர்கள், நீண்ட காலம் விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றீர்கள். இதன் அடிப்படையிலே இளைஞர்களுக்கும் தற்போதைய வளர்ந்து வருகின்ற சந்ததிகளுக்கும் நீங்கள் கூறுகின்ற அறிவுரையாக ஒரு அறிவுரை என்றால் நீங்கள் எந்த விடயத்தை அவர்களிடம் ஒப்புவிப்பீர்கள்? நிச்சயமாக கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன விடயம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களோட இலங்கையிலையும் பார்க்க மட்டக்களப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக, பாரிய பிரச்சனையாக இருந்தது இந்த போதைப்பொருள் என்பது. இந்த இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. என்னிடம் வந்து எனது பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெறுகின்ற ஒரு பிள்ளையின் அப்பா வந்து ஒரு தரம் என்னோட ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டார். என்னென்னு கேட்டால் சொன்னார், சார் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த நான் அன்றைக்கு ப்ராக்டிஸ் முடிஞ்சு நான் போகிறேன், அதில் ப்ராக்டிஸ் முடிஞ்சு வார பிள்ளைகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா கதைச்சி கொண்டு போகிறாங்களாம் தனிப்பட்ட ரீதியில் கிரிக்கெட்டை பற்றி தான். நான் இன்றைக்கு இப்படி விளையாடினான், அந்த மேட்ச்சில் இவ்வளோ அடிச்சினா என்னால் அடிக்க இல்லாமல் போயிட்டுது, நான் அடுத்த மேட்ச்சில் அடிக்கணும், நான் இப்படி விளையாடணும், நான் என்ன பிள்ளை விட்டு நான் சேர்த்து கேட்கணும், அந்த கிரிக்கெட்டை பற்றியே கதைச்சி கொண்டு போகிறாங்க சார். அப்போ இது நிச்சயம் மாறும். ஏனெண்டா இந்த பிள்ளை வந்து வேறொரு சிந்தனையை விட்டு போட்டு அந்த விளையாட்டை பற்றியே கதைச்சி கொண்டு போகுதுன்னா அந்த பிள்ளைக்கு நாட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் கூடுதலாக இந்த பிள்ளைகளுக்கு கூடுதலான நேரங்களை இந்த விளையாட்டில் அவர்களை ஈடுபட செய்தான். நான் அதாவது பெற்றோருக்கு நான் கேட்டுக்கொள்வது அதுதான். எனக்கு அந்த மன வருத்தம் இருக்குது. எனக்கு இரு பிள்ளைகள், இருவரும் பெரியாக்கள். அவர்களில் ஒருத்தரை தன்னும் என்னால் இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே ஈடுபடுத்தலாம் போனதுன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. இருந்தாலும் மற்ற எல்லா பிள்ளைகளும் இந்த கிரிக்கெட்டை விளையாடக்குள்ளே வந்து அந்த தாய் தகப்பன் வந்து அதுக்கு அனுமதிக்க வேணும். அந்த பிள்ளைகள விளையாட்டுக்குரிய அவங்களுக்குரிய உரிமையை அவங்க விட்டு கொடுக்க வேணும். படிப்பு உண்மையாக முக்கியம். ஆனால் படிப்போடு சேர்த்து இந்த பிள்ளைகள் விளையாடக்குள்ள வந்து உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, என்னை விட அறிவாளிகள் இருக்கிறார்கள் சொல்லியிருப்பார்கள். இந்த விளையாட்டன்று விளையாடி வரக்குள்ள பிள்ளைகள மனோநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியம் பெற்று உண்மையில் படிப்பதற்கு அது வழிவகுக்கும். இதற்கு பெற்றோரும் ஏனையோரும் இந்த பிள்ளைகளுக்கு விளையாட விட்டாலே ஒரு பெரிய விடயம். படிப்பையும் கொடுத்து கொண்டு கிடைக்கின்ற நேரங்களில் அந்த பிள்ளைகள் விளையாடுவதற்குரிய உரிமையை கொடுங்கள் என்று தான் என்னால் சொல்ல முடியும். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய திரு வசந்தமோகன் அவர்கள் கோட்டமுனை விளையாட்டு கிராமத்தினுடைய செயலாளராக தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த விளையாட்டுத் துறையிலே கோட்டமுனை விளையாட்டு கிராமம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி என்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அது விளையாட்டுத்துறை சார்ந்து ஆராய்ந்து வருவர்களுக்கு தான் அந்த விடயம் நன்கு புரிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக இந்த அடிப்படையில் எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்கள் சார்ந்தும் விளையாட்டுத்துறையினுடைய தற்போதைய போக்கு தொடர்பிலும் மிக தெளிவாகவும் அதேவேளை மிக பெருமதிமிக்க கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட திரு வீரக்கொடி வசந்தமோகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கீதனன், உங்களுக்கும் நன்றி. டான் டிவி நேயர்களுக்கும் நன்றி. என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒருவரையாக மதித்து என்னை அழைத்து இந்த இடத்தில் என்னை இருக்க வைத்து கேள்விகளை கேட்டு என்னிடம் பெற்றுக்கொண்டதை ஏற்று மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவிட்டு நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே.